பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரை துதிக்கவும் அவருடைய வசனத்தை கேட்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் அதனுடைய 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய செவிகள் நீதிமான்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும், கர்த்தரை நோக்கி முறையிடணும், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும், அவன் கர்த்தரை நோக்கி மன்றாடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம கூப்பிடும்போது, நீதிமான் கூப்பிடும்போது, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் இருக்கிற நாம் கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறதா. எப்போ கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி, ஆமா, கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஆமா, நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் கேளாதவர் போல் இருக்கிறதல்ல, அவர் கேட்டு நமக்கு உதவியை அனுப்பி நம்முடைய தேவையை சந்தித்து நம்ம என்ன ஜெபம் பண்றோமோ அதில் ஒரு அற்புதங்களை செய்து நம்மை சந்தோஷிப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நம்ம ஜெபம் பண்ணுவோம், சோர்ந்து போயிட வேண்டாம், கூப்பிடுவோம், கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறப்பா, எங்க ஒவ்வொருவர் மேல ஒரு ஜெபாவி விழட்டப்பா. நாங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூப்பிடுதலுக்காக உடைய செவிகள் திறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க ஜெபத்துக்கு பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.